ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. இந்த வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை எடுத்தது. ராஜா வியாழக்கிழமை விரதம் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே விரத சாப்பாடாக சமைச்சு சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைச்சிட்டு அதையே அவனுக்கு கொடுத்து விட்டுறது. போன வாரம் வியாழக்கிழமை பழைய உப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து உப்பு ஜாடி வந்து நிரப்பி வச்சேன். அதை தான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கிடையில் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வந்து இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் அதுக்குரிய காலகட்டம் வர்றப்ப கண்டிப்பாக நம்ம மனசும் பக்குவப்பட்டிருக்கு. அது செய்கிறதுக்கு யார் மூலியமாவது கடவுள் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் என்னென்னமோ சொல்கிற அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிக்கிற விஷயந்தான். அதுவும் நம்ம சிஸ்டர்ஸ்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை 3:30 மணி 3 மணி எந்திரிக்கிறேன் அப்படிலாம் போடுவாங்கள்ல. என்னடா மிட் நைட்டில் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ இந்த ஒரு வாரம் நான் 3:45 எந்திரிக்கிறேன். மார்கழி மாதம் வந்து நல்லா பெரிய பெரிய கலர் கோலம் போடுவோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா சின்னதாக போடுவோம், ஒரு கலர் கோலம் போடுறது. ஏன்னா சுற்றி எந்த வீடும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது உறையூர்லலாம். ஆனால் கோலம் போடுறதுக்குன்னு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிப்போம். ஆனால் சாமி கும்பிட்றதுக்குன்னு எந்திரிக்கிறதுங்கிறது எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப விடியெல்லாம் வேலை பார்ப்போம். சாதம்லாம் கிளறது, பூஜை வேலை, அது தூக்கமே வராது. அது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ காலையில் எந்திரிக்கிறது, பூஜை பண்ணுறது, நம்ம கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, இது எல்லாருமே மார்கழி மாதத்தில் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் நான் இந்த வருஷம்தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ரொம்ப மனசுக்கு வந்து அமைதியை கொடுக்குது. அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அமைதியை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முக்கிய காரணமாக ஒரு ஆளை சொல்லணும். சித்ரா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ரமேஷ் சித்ரா அவங்க தம்பதிகள். அவங்க தான் என் கூட இப்போ வராங்க. அவங்க மாலை போட்டிருக்காங்க. ரமேஷ், நீங்கள் வாங்கக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ கூப்பிடுறாங்க, சாமி கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. காலைல 3:30 எந்திரிக்கிறது, 4:30 வரைக்கும் வந்து வாசல்லாம் கழுவி விட்டுட்டு இப்போ மட்டும் விடிய காலம் எப்படி எந்திரிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. சீசரை வந்து என் பக்கத்துலேயே கட்டி போட்டுட்டு தான் நான் எல்லா வேலையுமே செய்கிறேன். அவன் கொஞ்சம் அக்ரெசிவான டாக் இல்லையா? அதனால் கொஞ்சம் நிம்மதியாக பயம் இல்லாமல் வேலை பார்க்குறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய டைம் கிடைக்குது. நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு குடுன்னு வேலை பார்த்து அதை தண்ணியை போடுறா, இதை தண்ணியை போடுறா, லஞ்சுக்கு பேக் பண்ண டவல் எடுறான்னு அவங்களே பாதி வேலை வாங்கி வாழ்க்கை இவ்வளோ நாள் ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு எனக்கு இருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் தொடருவேன். கோயிலுக்கு போக முடியல விடிய கத்தலை அப்படின்னாலுமே இந்த அதிகாலை எந்திரிக்கிறது இனிமேல் என்னை விட்டு போகாது. இதுக்கு மிக முக்கிய காரணம், இன்னும் முக்கிய காரணம் யாரை சொல்லணும் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் தாயாரோட திருவடிகளை வந்து நம்ம வந்து வணங்கி நான் வந்து சொல்லுவேன். அவங்களோட அந்த வரலாறை கேட்க அன்போட உச்சம், பக்தியோட உச்சம், காதலின் உச்சம், இப்படியும் ஒரு பெண்ணால் வந்து இருக்க முடியுமா? அவங்க வந்து மனித பிறவியாக தானே தோன்றி அப்புறம் வந்து திருமாலோட வந்து 2.5 கலந்தாங்க. அவங்களுடைய அந்த ஷார்ட்ஸ்லாம், ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப அழுதுட்டேன் நான். மிக முக்கியமாக நான் காலையில் எழும்புறதுக்கு காரணம் தாயாரோட அவங்க மேலே இருக்கிற மிக அதீத ஒரு பக்தி தான். ரொம்ப சொற்பமான தகவல் தான் வந்து தாயாரை பற்றி எனக்கு தெரியும். இப்போ இன்னொரு பேருக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம எப்பயும் போல் தேசமங்கையர்க்கரசி அம்மாவுக்கு. அவங்க அந்த திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் வந்து சொல்ல ஏன் தூங்குறீங்கன்னு அப்படி மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியாரும் திரும்ப நம்மளை வந்து எழுப்புறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா டைம் வந்து காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளை வந்து அம்மா சொல்கிற மாதிரி ஒரு மாயையிலேருந்து நம்மளை எழுப்புகிற மாதிரியாக தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை நன்றிகள் சொல்லியாச்சு இல்லையா? ஏன் அப்படின்னா இது பொதுவெளியில் இருக்கிறதுனால நான் பதிவு பண்ணணும்னே பண்ணுறேன். சுமதி அக்கா இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவங்க ஆசிரியர். அவங்கள்ட்ட பேசினா மனசெல்லாம் கரையும். அவங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு, ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, உனக்கு என்னென்ன லைஃப்லலாம் நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் எழுதிக்கோ, அதுக்கெலாம் நன்றி சொல்லு அப்படின்வாங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு சில விஷயங்கள் ஒரு சில காலங்களில் தலையில் ஏறவே ஏறாது. ஆனால் அந்த பக்குவ நிலைக்கு வர்றப்ப நம்ம மனசு அதை நோக்கி லயிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மனசுக்கும் சில மாறுதல்கள் வரும். அதிகாலையில் எந்திரிக்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். ஏன்னா 42 வயசாகி எனக்கே இப்போ தான் அது சாத்தியங்கிறப்ப சிறு வயசு பிள்ளைங்க எல்லாமே இந்த அதிகாலை எந்திரிக்கிறதுங்கிறது கிண்டல் கூட பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 3:45 இல்லை அப்படின்னாலும் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5:30 வீட்டில் ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றலைனாலுமே நீங்கள் விடிய காலையில் எந்திரிச்சு உங்கள் ரொட்டீன் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல. அதுவே வந்து நம்ம ஆன்மீகத்தை நோக்கி கொண்டு போகும், சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போகும். வாசை கழுவி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு குளிச்சுட்டு வாசை கழுவுறீங்களோ இல்லை வாசை கழுவிட்டு குளிக்கிறீங்களோ. ஏன்னா சில இங்கே நான் வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், டீச்சராக இருக்காங்க. அவங்க வந்து நான் குளிச்சுட்டு வந்து வாசை கழுவுறேன்
போகிறேன் அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுது, வேர்க்குது, அது போய் என்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியலன்னு வாசல்லாம் கழுவிட்டு தான் வந்து குளிப்பாங்க. அதெல்லாமே உங்களுடைய மனசை பொறுத்த விஷயந்தான்ப்பா. கடவுள்கிட்ட போகிறப்ப மட்டும் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும், அவ்வளவுதான். மனதளவுலையும் உடல் அளவுலையும். இப்போ என்ன தான் இளையராணி சொல்ல வர அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக முன்னாடி எந்திரிங்க. 4:30ங்கிறது ஓகே தான். இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நமக்கு வெளியில் வந்து செலவாகுது. இப்போ அதை நான் கோயிலுக்கு போகலை அப்படின்னா வீட்டில் வந்து இருந்து செய்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் கூட டைம் ஆகும். ஏன் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா, சித்ரா எப்போ வராங்களோ அது வரைக்கும் நான் போவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சதுர்த்தி, வெள்ளி, செவ்வாய் மற்றும் முக்கியமான விரத நாட்களில் வந்து போகலான்னு இருக்கேன். கேட்டு பிள்ளையார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்களுடைய பெயர் வந்து கல்யாண விநாயகராம். ஒரு கடவுளை பற்றி நெருங்க தான் அவங்கள பற்றி தகவல் தெரியுது. அதீதமான பாசம் உருவாகுது அவங்க மேலே. அவர் ரொம்ப லக்கி விநாயகர்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். என்ன வேண்டுமோ இன்ன வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது, எல்லாருக்குமே பழிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு சாந்த சொரூபியாக நிற்கிறார் அவர். எப்பயும் சொல்கிறது போல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஓரளவுக்கு கதை கேட்கிற குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஆன்மீக கதையெல்லாம் சொல்லுங்கப்பா. ஏன் அப்படின்னா ஒரு கடவுளை கும்பிடுறப்பையும் அதில் அவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்குது, அவ்வளோ வந்து நம்மளை நெறிப்படுத்துகிற விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு கடவுளை பார்த்து நம்ம பயந்து நிற்கிறோம் அப்படின்னா அவங்கள கிட்டக்க நோக்கி போய் அவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்போ அவங்க மேலே உண்மையிலேயே அளவு கடந்த அன்பு உருவாகுது. நான் இப்போ ரீசெண்டாக அதுக்கு நானே சாட்சி. யாருன்னா நம்ம முருக கடவுள் தான். சஷ்டி விரதம்ங்கிறதுலாம் என்னால் வாழ்க்கையில் என்னால் நினச்சே பார்க்க முடியாத விரதம். அது என்ன உள்ளே போய் பார்த்தோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த படத்தில் போட்டு நமக்கு வந்து நிரம்ப கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வந்து சின்ன பார்ட்டாக, இப்போ ஏன் வந்து சேவல் கொடி இருக்குது, இப்போ ஏன் வேலு வந்திருக்கு அவர் கையில், சேவல் எப்படி இருக்குது, மயில் எப்படி வந்தது அவர்கிட்ட, அப்படிங்கிறத குட்டி கதையாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையை வந்து ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிறது போல், நம்ம மதத்தில் சொல்லியிருக்கிறது போல் அரிய தகவல்கள்லாம் கிடையவே கிடையாது. அதை நம்ம சொல்லி கொடுக்கறதன் மூலயமா அவங்க வாழ்க்கை வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் செய்யாமல் போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுல தவறு கிடையாது. ஒரு குட்டி விளக்கேற்றுறதுலேருந்து சொல்லிக் கொடுங்க. நம்ம பக்கத்தில் வந்து உட்கார வச்சு பூஜையில் குட்டி வேலையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணப்படுவாங்க. ஆன்மீகத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு வயசெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இப்போ 42 வயசாகி இப்போ நிறைய மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் கடவுளை நோக்கி போக 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 எவ்வளவோ மாற்றங்கள் இந்த பாவிக்குமே கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஒன்றும் தெரியாத அந்த பச்சை மண்ணுங்கள்கிட்ட வந்து விதைச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தலைமுறையை அவங்க கொண்டு போவாங்க. அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. நல்லபடியாக உங்கள் குழந்தைங்களுக்கும் சாமி கும்பிட சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ விஷுவலாக பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கோலம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூஜை பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வீட்டு வாசலில் இருக்க எலுமிச்சம்பரம் இது. எலுமிச்சம்பரத்தில் வந்து எனக்கு நிறைய காய், மாடெல்லாம் வந்து அது பிடிக்காது, ஆனாலும் இழுத்து போட்டுருது. அதனால் ஓரளவுக்கு பழுத்த பழம்லாம் பறிச்சிட்டோம். எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறாங்க, புக்காக மனப்பாடம் பண்ணுறாங்க. அதே போல் சாமிக்கிட்ட வந்து நின்று பிரார்த்தனை பண்ணுறப்போ ஒரு சில தமிழ்லையே சில மந்திரங்களெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க.